இந்த விளாக் வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் தான். நோம்புன்னு எங்க வீட்ல எடுப்பாங்க. ஸோ இது வந்து என்னோட போன வருஷம் வீடியோ பார்த்திருந்தாலே நெறைய பேருக்கு தெரியும். பயங்கர மழை. அந்த மழையிலேயே நாங்க நோம்பு எடுக்க கிளம்பிட்டோம். இது என்ன நோம்பு அப்படின்னு கேட்பீங்க. ஆக்சுவலா இதுக்கு பின்னாடி ஒரு பிக் ஸ்டோரி இருக்கு. நான் வந்து ஷார்ட்டா சொல்லிடுறேன். இது வந்து ஹஸ்பண்ட்காண்டி இருக்கிறது. எங்க அவ்வா தான் நோம்பு எடுக்கிறாங்க. நான் வந்து விரதமா மட்டும் இருந்தேன். நானும் எங்க மதனி 2 பேரும் சேர்ந்து விரதமா இருந்தோம். என் தங்கச்சியும் விரதமா இருந்தா. தீபாவளிக்கு மறுநாள் ஆஃப்டர்நூனுக்கு மேல ஆரம்பிச்ச மழை தான் நைட்டு விடிய காலை தான் விட்டுச்சு. அந்த அளவுக்கு காரைக்குடியில பயங்கரமான மழை. ஸோ எல்லாரும் நோம்பு எடுத்து முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லாரும் நோம்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஈவினிங் போல. இப்படி பெஞ்ச மழை இன்னும் நைட் ஆக ஆக ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு. ஏசியே யூஸ் பண்ண வேணாம், பயங்கர கூலிங்கா இருக்கு. என்ன ஏசில டெம்பரேச்சர் குறைச்சிக்கலாம், பட் இதுல குறைக்கவே முடியல, அவ்வளவு கூலிங்கா இருக்கு. ஸோ சூப்பரா ஒரு டீ போட்டு குடிச்சிட்டு என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு சுக்குமல்லி காஃபி போட்டு கொடுத்துட்டு எல்லாரும் வந்த உடனே ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருந்தோம். ஃபன் பண்ணி விளையாடிட்டு இருந்தோம். எல்லாருக்கும் நைட்டு வந்து சட்னி ரெடி பண்ணிட்டு இருந்தேன் எனக்கு தெரிஞ்சதுல ஏதோ. ஸோ எல்லாரும் இந்த பாட்டுக்கு பாட்டெல்லாம் விளையாடிட்டு ஜாலியா ஃபன் பண்ணோம். விதிஷாவும் ஜாலியா என்ஜாய் பண்ணா. அதுக்கப்புறம் எல்லாரும் வெடி வைக்க போயிட்டாங்க. நான் வந்து போகல இன்னைக்கு. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு மறுநாள் தீபாவளி மாதிரி தான் போகும். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும்